தெய்வ சேக்கிழார் மன்ற திருவடி மாநாட்டிற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து ஆன்மீக சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் அனைவருக்கும் என்னுடைய கனிவான வணக்கத்தை மிக பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். சேக்கிழார் பெருமான் இல்லை என்றால் சைவம் இல்லை. அந்த அளவுக்கு சைவத்தை கடந்த சரையா சொல்றது போல எங்கெங்கு அறியார்கள் எந்தெந்த நிகழ்த்தினார்களோ அங்கங்கு சென்று ஆய்ந்து அறிக்கையாக வெளியிட்டு அதுதான் தெய்வ சேக்கிழார் புராணமாக திருத்தொண்டர் தொகையாக ஏற்பட்டது. ஒவ்வொரு ஜாதி மத பேதம் எதுவும் கிடையாது. உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பணக்காரன் ஏழை வித்தியாசம் கிடையாது. இருக்கிறவன் இல்லாத எதுவும் கிடையாது. எல்லோரும் அறியாத அந்த ஒரு சொற்றொடர்களாக வராங்க. மலைநாட்டிலே பெருமாள் கோவையார்னு ஒரு அன்பர் வாழ்ந்துட்டு வர அவருக்கு வேலை என்னன்னு சொன்னா சிவபெருமானுக்கு தொண்டு செய்கிறது. என்னென்ன செய்வார்? காலையே எழுந்து குளிச்சுட்டு திருவண்ணைக்காரமும் என்ற கோயிலே அருள்வாய்த்து கொண்டிருக்கின்ற திருவண்ணைக்காளேஸ்வரருக்கு தேவையான பூக்கள் அபிஷேக பொருட்கள் இதையெல்லாம் கொண்டு சேர்ப்பார். ஆலயத்தை நல்லா சுத்தப்படுத்தி சாணம் விட்டு மெழுகி கோலமிடுறது, நல்ல மாவிலை கோலங்கள் வைக்கிறது, நறுமண பொருட்களை கொண்டு வரது, இப்படி எல்லாமே வந்து சிவனுக்கு உரிய அத்தனை வேலைகளையும் எப்படி செய்வார்னு கேட்டா ஆனந்தமா செய்வார். ரொம்ப உற்சாகமா செய்வார். மனசு பூமியோட தூய்மையான அன்போட செய்வார். இப்படி செய்து கொண்டிருக்கின்ற அந்த மலைநாடுகள் வந்து இப்ப இருக்கிற கேரளா, அந்த மலைநாட்டை ஆண்டு கொண்டிருந்த சேர நாட்டை ஆண்டு கொண்டிருந்த மன்னன் ஐயா சொன்னது போல ஒரு காலகட்டத்தில் போகும் இறைவனுடைய அன்புதான் நமக்கு வேணும். இந்த அரசோட நாட்டில் வந்து காண போற அப்படி போகும் பொழுது இந்த அரசாட்சியாவது ஒப்படைச்சிட்டு போறோம் இல்லையா? அப்போ அந்த அரச பரம்பரையிலே வந்து இந்த பெருமாள் இந்த மன்னனாக பட்டம் வைக்கணும் கேட்கிறாங்க. அதை பார்த்தோம்னா மனுஷன் என்ன ஆசைப்படும், ஆஹா இவ்வளவு பெரிய பதவியை கொடுக்குறாங்க. ஆனா பெருமாள் கோவையார் என்ன சொல்றாரு? சிவத்தொண்டு புரிவதுதான் எனக்கு லட்சியம், எனக்கு அரச போகம் வேணும், எனக்கு பட்டம் வேணும். அப்படி சொன்னா எப்படிப்பா? இருக்கிற பெரியவங்க எல்லாம் சொல்றாங்க, நீ தான் அரச பரம்பரையில வந்தவன், உனக்கு தான் அந்த பாரம்பரியத்துல அரசை எப்படி அரசாட்சி செய்யணும்னு தெரியும். ஆகையினால நீங்க தயவு செய்து ஏற்றுக்கணும், வேணா நீங்க உங்களுடைய சிவபெருமானையும் உணவு கேட்டுக்குமாங்கன்னு சொல்ற. அப்போ பெருமாள் கோவையார் கோயிலுக்கு சென்று இறைவனிடம் வேண்டுகின்றார். என்னப்பா வேண்டுகிறார்? எனக்கு வேணான்னு சொல்றேன், எனக்கு சிவத்தொண்டு போகணும்னு சொல்றேன், என் மனசு குழப்பறாங்க, இதுக்கு நீங்களாம் ஒரு தீர்வு கொடுக்கணும்னு சிவபெருமானிட்ட விண்ணப்பம் வைக்கிறார். இப்படிப்பட்ட அடியான ஒரு விண்ணப்பம் வைக்கிறோம் போது ஆண்டாளர் நினைக்கிறாரு, உடனே ஒரு அசதியை மொழியாக கேட்கிறது. பெருமாள் கோவையார் நீ ஏற்றுக்கோ, சிவத்தொண்டோட கூட தேச தொழிலும் செய்ய கடமைப்பட்டவன் உரிமைப்பட்டவன், நீ தான் அரச பரம்பரையில் வந்தவன், நீ கண்டிப்பா ஏற்றி செஞ்சுக்கோ. உனக்கு நான் அதற்கு வலிமையையும் மன வலிமையையும் ஆரோக்கியத்தையும் செல்வாக்கு எல்லாத்தையும். இன்னும் ஒரு விசேஷம், எல்லா ஜீவன்களும் என்ன நினைக்கிறதுன்றதை நீ அறிவாய். அப்படி ஒரு விசேஷ சக்தியை உனக்கு கொடுக்குது. கழற்று அறிவார், கழற்றறிவார், கழற்றறிவார். அது இறைவன் கொடுத்த அவருடைய அன்புக்காக அவர் கொடுத்த ஒரு விசேஷம். இறைவனே உத்தரவான பின்னால ஒரு நல்ல நாளில் இவருக்கு அரசாட்சி பட்டம் சொல்லி யானை மீது உலா வரார் ராஜா. திருவதி உலா வரார். அந்த பட்டம் வாய்ப்பு நிகழ்ச்சி நடந்ததும் அரச பதவியை ஏற்றுக்கிறதும் ஜனங்களை பார்க்கறதுக்காக திருவதி உலா வரார். வரும்பொழுது ராஜவீதியிலே இவர் வருகின்ற இடத்துக்கு ஒரு வண்ணம், ஐயோ ராஜா வராருன்னு பயந்து நடுங்கி ஒரு ஓரம் நிற்கிறோம். பெருமாள் கோவையார் என்ன பண்ணாரு? கடகடன்னு யானை விட்டு இறங்கி அதிவேகமா வந்து
வெந்நீரே இல்லைன்னாலும் வெந்நீர் போல இருக்கிற ஒவ்வொரு மண்ணை கூட திருநீராக நினைத்து அதை அணிந்திருக்கக்கூடிய மண்ணாளோட அடிமணிகின்ற அப்படி ஒரு சிவபக்தி இங்க நம்ம பார்க்க வேண்டியது. மண்ணாதான் அவன் அந்த திருநீற்றுக்கு அவ்வளவு மகிமை. அடி மண்ணாளர்களே அடி சேதமாக்கலாம். அப்படி இறை தொண்டு செய்து வருங்காலத்துல நல்ல சிவத்தொண்டு எப்படி செய்யறாரோ அப்படி தேச தொண்டையும் ரொம்ப சிறப்பா செய்யறாரு. இந்த வித்தியாசமான அவருக்கு கொடுத்த அந்த வரதுனால யாருமே கஷ்டம் இல்லை. விலங்கு மிருகம் எது பறவை மனுஷன் யாருக்கு என்ன கஷ்டம்னாலும் எல்லா கஷ்டத்தையும் நீக்கிறார். பிறப்பும் எல்லா உயிரும் எல்லா ஜீவன்களிலேயும் சிவன் தான் உயிர்ப்பாக இருக்கிறார். ஆன்மாவா இருக்கக்கூடிய சிவன் தான். அப்ப எல்லா இடத்துலையும் அன்பு செய்யுது. அந்த மாதிரி ஒரு அன்பு செலுத்தி ஜனங்களுக்கு குறையில்லாத அற்புதமா ஒரு அரசன் எப்படி தர்ம வழிபடி ஆட்சி பண்ணணுமோ அப்படி நடத்தி இதோட கூட அவருக்கு ஒரு விசேஷம் பூஜை செஞ்சுட்டு தான் சாப்பிடுவார். எல்லாரும் நான் செய்யறதுக்கான சாமி அதெல்லாம் ஒரு பெரிய விசேஷமா கேட்கிறேன். பூஜை என்பது மணிக்கணக்கா செய்வார். அது யாருன்னா அவ்வளவு நேரம் பண்றாரு இது பண்றாரு எல்லாம் எதை சொன்னாலும் காலையில் வாங்க மாட்டார். எல்லாம் என்னன்னா உலகம் எது செய்தாலும் ஒன்று சொல்லும். சொல்லி கேட்டால் விஸ்வாசம், சொல்லாமல் கேட்டால் அரிச்சல், கொடுத்து கேட்டால் கர்ணன், கொடுக்காமல் கேட்டால் துரியோதனன், தொட்டு கேட்டால் தேவேந்திரன், தொடாமல் கேட்டால் ராவணேஸ்வரன். எல்லாருக்கும் எல்லாம் நல்லதும் சொல்லு கேட்டது சொல்லு. உலகம் எதுனா சொல்லிட்டு போகும். நமக்குள்ள இருக்கிற அன்பை இறைவன் மீது வைத்த அன்பை நாம் அவனுக்கு செலுத்தணும். அதெல்லாம் காலையில் வாங்க பல மணி நேரம் பூஜை செய்வார். பூஜை செய்யறதுல என்ன விசேஷம் எல்லாம் தான் பண்ணணும். அவரு அடியாரெல்லாம் மணிக்கணக்கா பண்றாரு. நாம எவ்வளோ ஒரு 1/2 மணி நேரமாக பூஜை பண்ணலன்னு கேட்கிறேன். பூஜை முடித்துதான் உணவு உண்பார். அந்த உணவை எப்படி உண்பார்கள் சொன்னா இறைவன் நடராஜ பெருமான் நாட்டியம் ஆடுகின்ற அந்த சலனின் ஓசையை கேட்டாங்க சாப்பிடும். இது வழக்கமாக நடைபெறும் போது இதை ஒரு கொள்கையாக வைத்து கடைபிடித்து ஒழுகி வருபவர் நம்முடைய சார். அப்படி அவர் பூஜை பண்ணி இந்த மாதிரி செஞ்சுட்டு வர காலத்துல ஒரு நாள் பூஜை எல்லாம் முடிச்சுட்டார். ஓசை கேட்கல 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 கேட்கலன்னு பரிதவிக்கிறாரு. நானும் அப்படிதான் பரிதவிச்சுங்கிறேன். நம்ம ஓசை உங்களுக்கு எல்லாம் கேட்குதோ இல்லையோ மைக் போயிடுச்சு. ஆக ஓசை கேட்கலையே அப்படின்னு அழறாரு அரட்டுறாரு. பல விதமா அவரை இறைவனாண்ட விண்ணப்ப வைக்கிறாரு. ஏன் சுவாமி என் பூஜையில ஏதாவது குற்றமா நான் ஏதாவது செய்யறதா செஞ்சுட்டுனா எதுவாக இருந்தாலும் மன்னிச்சு எனக்கு அந்த ஓசையை நீங்க கேட்கணும் செய்ய வைக்கணும் அப்படின்னு அழும்போது பல மணி நேரம் பூஜைக்கு மேல இதுவும் ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு. ஓசை கேட்கவில்லை. சே, ஈசனுக்கு உதவாத அந்த ஓசையை கேட்க முடியல. ஈசன் அற்புதமா கொடுத்திருக்கிற அந்த ஓசையை நாம கேட்க முடியல. இந்த உயிர் துச்சம். உடைவாளை எடுத்தாரு. உயிரை போக்கிக்கணும் கத்தியை எடுத்து அப்படியே கழுத்துக்கிட்ட வைக்கிறாரு. ஓசை கலகல கலகலகலன்னு கேட்குது. நம்ம ஒரு பஸ்ஸு போனோம், பஸ்ஸு டைம் ஆகி போச்சு. ஐயோ டைம் ஆச்சுன்னா எப்படி வேகமாக ஓடும். அந்த மாதிரி இன்னைக்கு ஓசை கொடுக்குற லேட் ஆயிடுச்சுன்னுட்டு இத்தனை நாள் கொடுக்குற ஓசையை விட இன்னும் கலகலகலன்னு ஓசையை கொடுக்குறார். இறைவனுடைய அன்பை பாருங்க அந்த பக்தன். அப்படி அந்த ஓசையை கொடுத்து ஆட்கொள்றார். ஆட்கொள்ளும் போது அந்த ஓசை கேட்டு மறுபடியும் அப்படி போயிட்டே இருக்குது. பாண்டிய நாட்டில் சொக்கநாத பெருமாள் அந்த பானபத்திரன் ஒரு அன்பர். அவரை பற்றி படத்தில் கூட பார்த்துருப்பீங்க. நல்ல பாசுரங்களை இறைவன் முன் சமர்ப்பித்து ரொம்ப பாடி 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 இறைவனுடைய அன்பை பெற்றவர். பக்தியால பெறலாம், பாட்டால இறைவனை வசப்படுத்தலாம், பக்தியால வசப்படுத்தலாம், அன்பால வசப்படுத்தலாம், எளிமையா இறைவனை வசப்படுத்தலாம், உண்மையான அன்பால இறைவனை வசப்படுத்தலாம், நல்ல கானத்தால இறைவனை வசப்படுத்தலாம். அதுக்கு உதாரணம் ராவணேஸ்வரர். சாமகானம் பாடி ஆத்மலிங்கத்தையே வாங்கிட்டான். அந்த மாதிரி ஒன்னொன்னுத்துக்கு உதாரணம் இருக்குது, நிறைய சொல்லலாம். அப்படி இவர் பாடி 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 இறைவனை வசப்படுத்தி இருக்கும்போது இவருக்கும் கொஞ்சம் பிரச்சனை, கொஞ்சம் பொருள் தேவைப்படுது. சொக்கநாத பெருமானண்ட போய் சுவாமி ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற, எனக்கு கொஞ்சம் பொருள் வேணும் அப்படின்னு விண்ணப்பம் பண்றார். இவர் என்ன பண்றாரு, உங்க பொருள் வேணுமா, சரி என்கிட்ட இல்ல. சொக்கநாதர் சொல்றாரு, அவர்கிட்ட இல்லாத பொருளா? சொக்கநாதர் என்கிட்ட இல்ல, நான் ஒருத்தருக்கு உனக்கு ரெக்கமெண்டேஷன், உனக்கு பரிந்துரை பண்ணி அனுப்புறேன்,
என் சார்பாக நான் கொடுத்தேன்னு ஒரு லெட்டர் கொடுக்குறவனுக்கு எழுதி அதை எடுத்து போய் அவர்கிட்ட கொடு, அவர் கொடுப்பார், உனக்கு எவ்வளோ பொருள் வேணுமோ கொடுப்பாருன்னு இந்த லெட்டர் எழுதுகிற முறையை முதல் கொண்டு வந்தவரே சிவபெருமான் தான். யாருக்கு எழுதுறார் கடிதம்? சேரமான் பெருமானுக்கு சிவபெருமான் கடிதம் எழுதுறார். இந்த கடிதத்தை கொண்டு வர்ற நம்ம சேரமான் பெருமானுக்கு கொஞ்சம் நஞ்சம் கொடுக்காத வான் புகழ், எவ்வளோ வான் அளவுக்கு பொருளை கொடு, மறுபடியும் அவன் பொருள்னு வந்து நிற்கக்கூடாது. ஏன் இதை இவர் கொடுக்காம அவரை ரெக்கமெண்ட் பண்ணுறாருன்னு அங்கே தான் நாம் உணர்றோம். அடியாரை ஒரு அடியாரோடு அணுக்கமாக சேர்த்து வைக்கிறார். அடியாருடைய பெருமைகளை உலகுக்கு உணர்த்த வருகிறார். ஒவ்வொரு அடியாரையும் அவங்க செஞ்சதை அப்படியே விட்டுட்டா அவங்கள பற்றி நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. ஒசலார் நாயனர் மணக்கோயில் கட்டினாரு, பாண்டிய மன்னன் கற்கோயில் கட்டினா, ரெண்டுத்துலையும் எங்கேயும் நிறைந்திருக்கின்றேரும் அங்கே ஒருத்தர் இங்கே ஒன்று போய் நிற்கக்கூடாதா? ஏன் இவர் பூசலார்கிட்ட வந்து இந்த மணக்கோயில் கட்டின அடியாரை பற்றி இந்த மாவுலகம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக, அந்த மாதிரி இந்த அடியாரை பற்றி அவருக்கு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அவருக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுத்து, நீ என் சார்பாக அந்த லெட்டரை கொண்டு போய் அவர்கிட்ட கூட வாங்கிக்கோ. முதலில் கடிதம் எழுதும் முறையை கண்டுபிடிச்சு அதை செயற்படுத்தியவர் சிவபெருமான் தான். திருமுக பாசுரம்னு பேர். அப்படி அந்த கடிதத்தை கொண்டு போய் சேரமான் பெருமான் பானபத்திரம் எடுத்துக்கிட்டு போய் சேரமான் பெருமான் கிட்ட கொடுக்குறார். இந்த கடிதத்தை வாங்கினது தான். யாருப்பா நீ, என்ன வேணும் உனக்கு? நான் மதுரையிலேருந்து வர்றேன், நான் அடியாருடைய அன்பன், கொஞ்சம் பொருள் கேட்டு ஈசனாட்ட விண்ணப்பம் பண்ணேன். அவரு உங்களாண்ட அனுப்பி வச்சார். பெருமான் என்னாண்ட முன்ன அனுப்பி வச்சாரு. அது சொன்ன உடனே அவருக்கு ஆனந்தம் தலை கொள்ளல. பெருமானுடைய அன்புக்கு பாத்திரமான அவர் நெஞ்சில் நிறைந்த ஒரு அன்பரா நாம் இருக்கிறோமா? ஆஹா, இதெல்லவா ஒரு அன்பு! எவ்வளவு ஒரு நம்ம மேல அபிப்பிராயம் தான். நமக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுத்து இதை கொண்டு போய் யாராண்ட கொடுத்து வாங்கிக்கோன்னு சொல்லியிருப்பேன். இந்த லெட்டரை வச்சு கூத்தாடுறாரு, தலையில வச்சு கூத்தாடுறாரு, இதயத்தில் வைக்கிறாரு, படத்தாண்ட வைக்கிறாரு, அப்படி வைக்கிறார், அப்படி வைக்கிறார். எப்படி சொல்லி அவர் ஆனந்தம் குறையல. அங்கிருந்து நேராக போறார். போயிட்டு கருவூல தண்டை எவ்வளவு இருக்குதோ அவ்வளவு எடுத்து கொடுத்துட்டார். எல்லாம் கொடுத்து மூட்டையா கட்டி யானை சேனை பரிவாரம் குதிரை மொத்தம் கொடுத்துட்டு செங்கோல் எடுத்து கையில கொடுக்குறாரு. எனக்கு ஐயன் என்ன மனசுல நினைச்சு என்ன இவனாண்ட வாங்கிக்கோன்னு சொன்னதே எனக்கு சகல பாக்கியம். இந்த பொருள், இந்த அரசு, இந்த எதுவும் வேணாம், இதை கூட நீயே வச்சுக்கணும், இந்த அரசை நீயே ஆண்டுக்கணும். இல்லை நான் அதை வேண்டி வரல, நான் பொருள் தான் கேட்டேன், எனக்கும் பொருள் தான் கொடுக்குறேன்னு ஐயன் சொன்னாரு. எங்க கொடுத்த பொருளே போதுன்னு அவர் வாங்கிட்டு பொருள் எடுத்துக்கிட்டு போறாரு. பானபத்திரர் பொருள் எடுத்துக்கிட்டு போனாரு. இந்த ஓசை கேட்டு நல்ல அற்புதமான ஓசையை அதிக அளவில் கொடுத்தாரு. கொடுத்த பின்னால அப்ப கேட்கிறாரு அவர் ஈசனாண்ட, ஏன் சுவாமி என்னை இன்னைக்கு இப்படி ஆட்படுத்துறீங்க, ஏன் என்னை அலக்கழிச்சிங்க, ரொம்ப நேரம் என்ன அப்படி பண்ணீங்களா, என்ன சாமி ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு அன்பர் வந்தாரு, தமிழால என்னை பாடினாரு. ஆஹா, அந்த தமிழை சுவைக்க 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 நான் என்ன மறந்துட்டேன், அதில் ஊறி போயிட்டேன். அப்படி ஒரு பாசுரங்களை பாடினார். இறைவனையே மெய்மறக்க செய்த அப்படி அந்த பாசுரங்களை பாடினவர் யார், எனக்கும் கொஞ்சம் அறிமுகப்படுத்துங்கன்னு கேட்குறார். அப்போ சொல்கிறாரு, அவர் பேர் சுந்தரர், திருவாரூரில் வசித்து வர்றார். தினம் என்னை வந்து பாடுவார். இன்னைக்கு திருவாரூர் வந்து சிதம்பரத்துக்கு வந்து என்னண்ட பாடினதுனால அதில் மெய்மறந்து போயிட்டோம்பா. அப்பேற்பட்ட அடியாரை நானும் பார்க்கணுன்னு பெருமான் நாயனார் ஆசைப்படுறார். ஏன்னா அடியாருங்களை ஏன் அடியாருங்க விரும்புகிறாங்க அப்படின்னா, இப்போ பஸ்ஸு ஏறணும், நம்ம நிறைய கூட்டம், நம்மளால் போய் ஏற முடியாது. ஆனால் கூட போய் அந்த கூட்டத்தில் நின்றுக்கிட்டீங்கன்னா அந்த கூட்டமே தள்ளிக்கின்னு பஸ் ஏற்றுறவங்க. அந்த மாதிரி அடியார்களை அணுகணும்னு சொன்னால் தள்ளிட்டு போய் ஈசனாண்ட விட்டுருவாங்க, முக்தி பேர் கிடச்சிடும். இந்த வள்ளல் பெருமானும் அதை தான் சொல்கிறாரு, ஒருமையுடன் எனது மலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். அந்த உத்தம அடியார்களோட போயிடலாம், சேர்ந்துட்டு உனக்குன்னு தனித்துவம் எது இல்லைனா கூட கொண்டு போய் விட்டுருவாங்க, வழி காட்டிடுவாங்க. ஆக சேரமான் பெருமானே பெரிய பக்தர், மகா பண்டிதர், பக்தர், சிவ அடியார். அவருக்கு கேட்குறார், அந்த அடியாரை நான் பார்க்கணும். சுந்தரர் இறைவனுக்கே தோழராக இருந்தவர், சிவன் வேறு சுந்தரர் வேறு என்ற அளவுக்கு ஒன்றுக்குள்ள ஒன்றா இருக்கிறவங்க, அப்படி ஒரு அன்பு. அந்த சுந்தரனாரை நான் பார்க்கணும் அப்படின்னு கேட்கும்போது, பார்க்கறது இல்லை, நல்ல நட்பு கொண்டு 2 பேரும் சந்தோஷமா இருங்க, ஆரூரில் இருக்கிறான். இவர் வரார், வழியில் எல்லாம் ஒரு இடமா பார்த்துட்டு வந்து திருவாரூருக்கு வர்றார். திருவாரூர் வந்து சந்திச்சிடுறார். நம்ம ஆரூர்
சுந்தரமூர்த்தி நாயனாரை சந்திக்கிறார். பார்த்ததும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கட்டி ஆற தழுவுறாங்க. ஆனந்தம். ஒருத்தருக்கு ஒருத்தர் முன்ன பின்ன பார்த்ததில்லை. சோழ மன்னன் ஒருத்தர் தான், பிசுராந்தியான்னு ஒரு புலவர். ஒருத்தர் பார்த்ததே கிடையாது. அப்படி ஒரு நட்பு. இவர் இறந்துட்டார்னு கேள்விப்பட்டதான் அவர் வடக்கிருந்து உயிர் நீத்தாரு மன்னர். அந்த நட்புக்கு ஆழத்தை சொல்றேன். ஒருத்தர் பார்த்ததே கிடையாது. அவருடைய கவிதைகளை கேட்டிருக்கிறாரு காதுபட. அந்த கவிதையை வைத்து இவர் மேல அவர் அன்பு, அவர் மேல இவர் அன்பு, ஒருத்தர் அந்த அன்பினாலே பிசுராந்தைய இறந்துட்டார்னு கேள்விப்பட்டதும் சோழ மன்னர் வடக்கிருந்து அப்படியே உயிர் நீத்தார். அந்த நட்பு. அந்த மாதிரி இந்த நட்புக்காக இந்த சுந்தரமூர்த்தி நாயனார்கிட்ட இவர் வரும்போது ஒருத்தர் பார்க்கல. அப்பதான் பார்க்குறாங்க. ஆற தழுவி அந்த தேவாசிரிய மண்டபத்துக்காக வர்றாங்க. 3000 அத்தனை பேரும் அந்த 3000 அடியாருங்களும் அவங்களுக்கு உண்டான மரியாதை செய்து வாத பூஜை செய்து அவரை கூப்பிட்டு போறாங்க. ஆரூர் ஐயனை தரிசனம் பண்றாங்க. தரிசனம் பண்ணிட்டு இவர் கூடவே வீட்டுக்கு போய் பறவையார் அருமையான விருந்தெல்லாம் சமைச்சு கொடுக்குறாங்க. நல்லா சாப்பிட்டுட்டு அவர் கூடவே கொஞ்ச நாள் தங்குறார். கொஞ்ச நாள் தங்கிட்டு அரச வேலைங்க இருக்குது இல்லையா, அதை பார்க்கணும். இவரும் சரி நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லும் போது பெரிய மனம் இல்லை. எல்லாம் பார்த்துட்டு ஒரு ஊரா நிறைய திருத்தல யாத்திரைங்க பண்றாங்க. சீர்காழி, சிதம்பரம், மதுரை, ஒன்னா திருமுருகன், பூண்டி, இப்படி ஒரு இடமா முக்கியமான ஸ்தலங்கள்லாம் பார்த்துட்டு போய்கினே இருக்கிறாரு. மறுபடியும் இவரை நான் இங்க தங்க முடியாது, எனக்கு அரச வேலை இருக்குது, ஆனா நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாரு. யாரு? சுந்தரமூர்த்தி நாயனாரே சேர நாட்டுக்கு கூட்டு போறாரு. சேர நாட்டுக்கு கூட்டு போய் கொஞ்ச நாள் அவரோ கூட இருந்து நல்ல சிவபெருமானுடைய லீலைகளை திருவிளையாடல்கள் இவர் சொல்ல அவர் கேட்க, அவர் சொல்ல இவர் கேட்க, அன்பிலே தோய்ந்து சிவத்திலே தோய்ந்து சிவமாவே ஆயிட்டு இருக்கிறாங்க. காலம் போனதே தெரியாது. அப்படி ரொம்ப காலம் ஆயிடுச்சு. இவருக்கு வந்த வேலை முடிஞ்சுது. போய் சேர வேண்டிய இடம் கையில். திடீர்னு நம்ம போனோம் அப்படின்ற எண்ணம் அடங்காமல் அதே திருப்பி நம்ம கையிலைக்கு போகணும். இவருடைய மன எண்ணத்தை இறைவனும் அறிந்தார். உடனே என்ன பண்ணுறாரு? ஐராவணத்தை அனுப்பி வைக்கிறார். ஐராவணத்தை அனுப்பி வச்சு இவர் போலான்றப்போ சேரமான் பெருமானாரு இவரை விட்டுட்டா எப்படி, நாமளும் போனோம் இவரோடன்னு, ஐயா என்னையும் கூட்டிட்டு போங்க, நீங்க போற இடத்துக்கு என்னையும் கூட்டிட்டு போங்க, கைலைக்கு நானும் வரேன். சரின்னு இவர் யானையில போறாரு. இவரு அரசனுடைய குதிரையினுடைய காதுல 88,000 கோடி மந்திரங்களிலே மகா மந்திரமாகிய ஓம் நமசிவாய மந்திரத்தை ஓதிட்டார். அவ்வளவுதான். இந்த மந்திரத்தை கேட்டதும் குதிரை காத்தா பறக்குது. அவர் யானையில பறக்கிறாரு, இவர் குதிரையில பறக்கிறார். 2 பேரும் போய் கையிலேயே அடையிறாங்க. சுந்தரமூர்த்தி நாயனார் ஏற்கனவே கையிலிருந்து வந்தவர். கையிலையை பற்றி எல்லாம் தெரியும். கடகடன் உள்ளே போயிட்டார். பெருமானார் சேரமான் பெருமான் வெளியே நிற்கிறார். அப்புறம் உள்ளே போயிட்டு, என் நண்பன், உங்களுக்கும் அன்பன் சேரமானும் வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறார். இறைவன் 2 பேரையும் ஆட்கொள்ள வேண்டும் அப்படின்ற நோக்கத்தோட கூப்பிடுவோம் உள்ள சேரமானுக்கு. வந்த உடனே அவர் அங்கேயே அப்பவே திருக்கைலாய ஞான உலா அப்படின்னு எழுதி இறைவனுக்கு சமர்ப்பிக்கிறார். ஆனந்தம் ஆண்டவனுக்கு, ரொம்ப சந்தோஷம். இதை கேட்டு இருவருக்கும் ஒரே நாள்ல ஆடி மாத சுவாதியில 2 பேருக்கும் ஒரே நேரம் தான் முக்தி கிடைச்சு. கையிலே கணங்களாக கூடவே வச்சுக்கிறார். இறைவனா கூடவே வச்சுக்கிறார். அவங்க அப்படி ஒரு மகா பேர் எப்படி ஏன் கிடைச்சதுன்னு சொன்னா அன்பு. அப்பா சொன்ன மாதிரி அன்பே சிவம், சிவம் வேறு அன்பு வேறு கிடையாது. எல்லா உயிர்களுக்கும் ஒரே மாதிரி வைக்கணும். நம்ம சொந்தக்காரங்க அவங்க மேல வச்சா அது ரத்த பந்தம், பாசம். பிற ஜீவன்கள் மேல வைக்கணும், அது அன்பு. இறைவன் மேல் வைப்பது காதல். நீ இல்லைன்னா நான் இல்லை, நான் இல்லைன்னா நீ இல்லை. ஒன்றோட ஒன்று மாணிக்கவாசர் பெருமான் சொன்னது போல இமைப்பொழுதும் என் நெஞ்சு. ஒரு நிமிஷம் நினைச்சாலும் அப்படியே ஒருமிச்சு இருக்கணும். அதை தான் வள்ளல் சொன்னார். வள்ளல் பெருமானார் ஒருமையுடன் சொன்னார். அந்த ஒரு நிமிஷம் இறைவனை நீ வச்சுக்கணும், உன்னுடைய உணர்வு அவனுக்கு கொடுக்கணும். நீ வேறு இறைவன் வேறு இல்லாத அப்படியே ஒன்றாகி ஒரு நிமிஷம் நினைச்சு நீ இறைவனை வழிபட்டாலும் இன்றும் இறைவன் உனக்கு தான் இருப்பதை உணர்த்தும். நீங்க வேணா அது மாதிரி செஞ்சு பாருங்க. இதெல்லாம் பொய்யே கிடையாது, சத்தியம்.
அந்த மாதிரி ஒருமையாக நினச்சி பார்த்தீங்கன்னா உங்கள் கஷ்டத்தை அவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணீங்கன்னு சொன்னால் அதுக்கு உண்டான விடை மற்றவங்களாண்டு இந்த வார்த்தையாகவோ இல்லை ஒரு உருவமாகவோ இல்லை ஒரு படமாகவோ இல்லை ஒரு செய்தியாகவோ இறைவன் உணர்த்துவான். இறைவனை உணர முடியும், இப்பவும் முடியும். அதுக்கு என்ன செய்யணும்னா அன்பு அன்பு அன்பு, இறைவன் மேலே அன்பு வைக்கணும். ஆற்றாத அன்பு. முக்தின்னா என்னமோ பெரிய விஷயம், யாரும் அடைய முடியாது. அது இறந்த பின்னால சொர்க்கம் நரகம் அதுக்கெல்லாம் போயிட்டு அப்புறம் இறைவன் மேல் வைக்கக்கூடிய அளவற்ற அன்பு தான் முக்தி. நீ அளவற்ற அன்பு அவனுக்கு கொடுக்கும்போது அவரு உன்னை தன்னுடவே ஏத்துக்கிறார். இந்த கணங்களை கையிலே வச்சுக்கிட்டார். அதை விட என்ன வேணும்? இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சைவத்துல தவிர வேற எங்கேயும் நடக்காது. ஏன்னா சைவம் அன்பின் உருவானது. அன்பால் இறைவன் உயிர்களை ஆட்கொள்ளக்கூடிய கருணையே வடிவானும். நான் தப்பே செஞ்சுக்கிட்டு இருக்கேன், நான் பாவமே செஞ்சேன், எனக்கு ஒன்றா தெரியுது, எப்படி இதெல்லாம் மேடதுன்னு நினைச்சியானா நினைச்ச மாத்திரத்திலேயே உன்னுடைய தவறை உணர்ந்து ஈசா நான் செஞ்சதெல்லாம் தப்பு, அந்த வழிக்கு போகுமா அந்த நிமிஷமே உனக்கு ஆஜராகுது. ஆசுதோஷின் பேர் ஈசனு. தோஷங்களை நீக்க அப்பொழுதே நிற்பாங்க. அதான் நாம ஒத்த அடி வச்சா இறைவன் 10 அடி வச்சு நம்ம நோக்கி வருவோம். அதெல்லாம் பொய் இல்லை, ஒவ்வொன்றும் சத்தியமான சத்தான வார்த்தை. மனசுல ஈரமே இல்லையாடா உனக்குன்னுவாங்க. ஈரம்ன்றது என்ன? இந்த அன்பு தான். எல்லா உயிர் மேலே வைக்கிற இரக்கம் தான். அந்த இரக்கம் தான், அந்த அன்பு தான் ஈசன். ஈசன் தான் அன்பு. நாம் எல்லாரும் எல்லாருக்குமே பொதுவாக நம்ம உலகாயத்தில் பிறந்துட்டோம். எல்லாரும் என்ன நினைப்போம்? நல்லா இருக்கணும், சௌக்கியமாக இருக்கணும், உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும், குழந்தைகளெல்லாம் நல்லா வளர்க்கணும், ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், நல்ல வேலை வாய்ப்பு வரணும், எல்லாம் சரி. இந்த ஆன்மா இந்த மனித பெருப்பட்டா இப்படி எல்லாம் தான் நினைக்கும். இருந்தாலும் நமக்கு ஒரு ஸ்பெஷல் குணத்தை கொடுத்துருக்கிறார். 6வது அறிவுன்னு சொல்லக்கூடிய பகுத்தறிவை கொடுத்துருக்கிறார். உண்டு உண்டு உறங்குவதை கண்டதே இல்லாமல் ஒரு பயனும் அடைந்திலேனேன்னு ஒரு அடியார் சொல்றார். கடலென்ற அலை மீது, கடலென்ற புவி மீதில் அலையென்ற உருகொண்டு கனவென்ற வாழ்வை நம்பி காற்றென்ற மூவாசை மாறுத சோழிலே கட்டுண்டு நித்த நித்தம் உண்டுண்டு உறங்குவதை கண்டதே அல்லாமல் ஒரு பயனும் அடைந்திலேனே. கடமென்ற வெளிகரையில் வந்த பாசங்களை அடுத்து தாய் என்று நீ என்று சே என்று நான் என்று தமியனி இவ்வண்ணமாய் ஏனென்று கேட்காது இடைநின்று இருப்பது அழகாகுமோ ஈசனே சிவகாமி நேசனே எனையின்ற தில்லைவாழ் நடராசனே. எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறியப்பா, எல்லாமே நீ தானே படிச்ச. என்னை ஏன் இந்த பந்தபாசனை கூட்டி இப்படி தொல்லப்படுத்துற? என்னை நீ தான் உன்னுடைய அன்பால, என்னுடைய அன்பால நான் உன்னை படிப்பாரு, உன்னுடைய முக்தியை எனக்கு கொடுத்து ஆட்கொள்ளணும்னு எல்லாரும் வேண்டது. அதுதான் எல்லாரும் எந்த அடியாரங்கள், எந்த ஞானஸ்தர்கள், எந்த சாதுக்கள் எல்லாரும் பாருங்க இறைவனுடைய திருவடி தான் நாடுவாங்க. ஏங்க அது இறைவனுடைய திருவடி தான். அடைய வேண்டியது அதுதான். சத்தியமான பொருள் அதுதான், நித்தியமான பொருள் அதுதான். இந்த உலகாயுதத்துல இந்த சிற்றின்பத்தில் தான் நாம் அடைய முடியும். இது நிலையான பேரின்பம் கிடையாது. அப்ப நிலையான பேரின்பம் எது? துன்பக்கலப்பில்லாத இந்த சிற்றின்பத்தை விட்டு துன்பக்கலப்பே இல்லாத பேரின்பம் எது? இறைவனுடைய திருவடி. அதை அடைஞ்சிட்டோம்னு சொன்னா மணிவாசக பெருமான் சொன்னது போல புல்லாகி கூடாகி புழுவாய் மரமாகி பல்வேஷமாகி பறவையாய் பாம்பாகி வல்லசராய் தேவராய் கணங்களாய் செல்லார் என்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தழைத்தேன் எம்பெருமான். எத்தனை பிறப்பு எடுக்க, எத்தனை தடவை ஜனனம் மரணம் ஜனனம் மரணம் ஜனம். எப்பையா உன் திருவடியை காண்பேன், எப்பையா என்னை ஆட்கொள்ளுவேன்? அழுது 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 புலம்பி குழந்தை அழுது அம்மாவை தம் பக்கம் திருப்பி பசியாத்திக்கிற மாதிரி நாமும் இறைவனாண்ட அதுக்குன்னு உட்காந்து ஆழணும். அந்த மாதிரி மனசை உருக்குற அளவுக்கு அவராண்ட நினைச்சு 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 உருவணும். எல்லாம் தான் கேட்கறது. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, நாதன் முடிவாழ்கன்னு சொல்லல. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தால் இறைவன் அடி சேரான், திருவடியை அடைய முடியாது. உலகெல்லாம் வந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மறி வேணியன் அழகிச் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்திவான். இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்ற பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்புண்டேனுடைய மறவாமை வேண்டும், இன்னும் வேண்டும் அறவா நான் மகிழ்ந்து பாடி நீ ஆடும் போது உன் அடியின் கீழ் இருக்கேன். நோயுற்று அடராமல் நொந்து மனம் பாடாமல் பாய் கிடவாமல் பாவியேன் காயத்தை ஓர் நொடிக்குள் நீக்கியனை ஒன்போர் ஐய என் சீரடி கீழ் வைப்பாய் தெரியும். அருணகிரினார் சும்மாவா எழுதி வச்சுட்டு போனாங்க. பெரிய மகான்க, இறைவனை நேரடியாக கண்டவர்கள். இறைவனுடைய திருவடியை அடையணும்னா அன்பு அன்பு அன்பு
அன்பால இறைவனை ஆட்படுத்தலாம். இப்பவும் ஆட்படுத்தலாம், எப்பவும் ஆட்படுத்தலாம். ஐயா சொன்னாரு வரும்போது, குழந்தை சொன்னா சரண்யா யாருமே இல்லைன்னு. அந்த உரைப்பு யாருக்கு இருக்கிறதோ, பூர்வ ஜென்ம பந்தம் ஈசனோட யாருக்கு இருக்குதோ அவங்க தான் இங்க இருந்து இந்த நல்ல விஷயங்களை கேட்க முடியும். மற்றவங்களால முடியாது. 1000 பேர் இருக்கலாம் ஊர்ல, 2000 பேர் இருக்கலாம் கோயிலுக்குள்ள. ஆனால் இறைவனுடைய அனுகிரகத்தை பெற்றவர்கள் யாருன்னா இங்க உட்கார்ந்து கேட்கிற நீங்க தான். நமக்கு எத்தனை கரணங்கள் இருக்குது. கை இருக்குது, கொஞ்ச நேரம் வேலை செய்தா கை வலிக்குது, கொஞ்சம் தூரம் நடந்தா கால் வலிக்குது, கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேசினா முதுகு வலிக்குது, ரொம்ப பேசினா வாய் வலிக்குது. ஆனா எவ்வளவு விஷயங்கள் வேணாலும் கேளுங்க, இந்த காது வலிக்காது. இது இறைவன் கொடுத்த வரப்பிரசாதம். நல்ல செய்திகளை வாங்கி 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 உள்ள போடுங்க. ஐயா சொன்னாரு நல்ல விஷயத்தைங்களை கேளுங்க. இந்த மாதிரி அருக்கூட்டத்துக்கு வாங்க, வரணும். வந்தாதான் உங்க பிறவி பயனை நீங்க தீர்த்துக்க முடியும். இல்லைன்னா இன்னும் பிறவிதான். இதுதான் மனுஷ பிறவி, அரிதான மனித பிறவி. அரிதறிது மானிதராய் பிறத்தறிது, அதனினும் அரிது பூன் குருடு செவிடு பேடு நீங்க பிறத்தது அவை சொன்னாங்க. இந்த பிறவில கூட நாம இறைவனை உணரவில்லை என்று சொன்னால் இன்னும் நமக்காக இறைவன் வேற என்ன செய்ய முடியும்? நமக்கு இந்த பிறப்பை கொடுத்தாரு, அடியார்களுடைய பாசுரங்கள் எல்லாம் கொடுத்தாரு. இதெல்லாம் படிங்கடா, ஒன்னொன்னா படிச்சு திருந்துங்க. திருந்த திருந்ததான் நமக்கு இந்த துன்பங்கள் போகும், துயரங்கள் போகும், பாவம் நம்மை விட்டு விலகும். ஒரு ஜெயில் கைதி 14 வருஷம் அவனுக்கு தண்டனை. ஆனா அவனுடைய நன்னடத்தை காரணமா 7 வருஷத்திலே வெளியே விட்டுறாரு. ஏன்? அந்த நல்ல நடத்தை. அதே மாதிரி நீ எத்தனை குறைகள் குற்றங்கள் பாவங்கள் செய்திருந்தாலும் இறைவனை நினைத்து 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 உருகி வேண்டும் போது கருணையே வடிவான இறைவன் உன்னை மன்னித்து உன் துன்பங்களை நீக்கி அடுத்தடுத்து உனக்கு இன்பங்களே கொடுப்பாரு. நீ சொல்லுவ இந்த கடவுளுக்கு கண்ணே இல்லை, என்னை சுத்தி எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க, நான் மட்டும்தான் நல்லா இல்லை. அவருக்கு கண்ணே இல்லை. கொஞ்ச நேரத்துல இறைவனே கண்ணில் அதாகிடும். ஏன்? ஐயா சொன்னார் பாருங்க, வினை நீ செய்த வினைதான் உனக்கு திரும்ப வருது. செய்தி வினை இருக்க தெய்வத்தை நொந்தக்கால் எய்த வருமோ இரு நிதியம் வையத்தாரும் பாவம் என்ன என்று அறிந்தன் இடாக்கு இது வெறும்பாறை நம்புவோமே. ஏண்டாம் வையத்தில் அரும் பாவம் என்னன்னு தெரிஞ்சிருக்கிற ஒரு பிடி சோறு கொடுறா, யாவருக்குமா இறையற்கு ஒரு பச்சிலை, யாவருக்குமா உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவருக்குமா பசுவிற்கு ஒரு வாயிரை. எதுவுமே முடியாது. யாவருக்குமா பிறகு இன்னுரைகிறாரே. நல்லா சொல்லியாவது சொல்லிட்டு போடா. அசுவமான சொல்லுங்களை பேசாதீங்க, நல்ல வார்த்தை சொல்லுங்க. உடம்பு சரியில்லையா அப்பா, நல்லா அதெல்லாம் ஒண்ணு இல்லை, சீக்கிரம் வீட்டுக்கு வந்து. ஒரு சிலர் இருக்கிறாங்க நெகட்டிவாகவே பேசுவாங்க. இந்த ஆஸ்பத்திரிக்கா வந்த ஐயோ இவன் பணம் கொடுவான்னு தரு காப்பாற்ற மாட்டாங்க. அவன் அந்த இருக்கிற உயிரும் போயிடும் அந்த நோயாளி. எதிர்மறை வினைகளை பேசக்கூடாது. இனி எவ்வளவாக இன்னாத பொருள் கண்ணீர்ப்ப காய்க வந்துருச்சு. பழம் தான் தீப்பா இருக்கும், சாப்பிடலாம் தெரிஞ்ச யாராவது காய எடுத்து சொல்லிப்பாங்களா? அதோட முட்டாள்தலை ஏதாவது இருக்குதா? அந்த மாதிரி தான் இனிய சொற்களை பேசுங்க, நல்ல விஷயங்களை நினைங்க, நல்ல விஷயங்களை வாங்கி உள்ள போடுங்க. ஏன் நல்ல விஷயங்களை வாங்கி போடணும்? இறைவனுடைய இல்லம் உங்களுடைய உள்ளம். இந்த உள்ளத்தை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். மனமது செம்மையான மந்திரம் ஜபிக்க வேண்டாம். 4 கல்லை நட்டு வைத்து நல்ல புஷ்பம் சாத்திய சுற்றி வந்து போனோம் என்று சொல்லும் மந்திரம் ஏதடா? நட்ட கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவோம் அறியுமோ கரிச்சுவை இல்லை. ஏண்டா உள்ள இருக்கிறார் சாமி, 2 கல்லு நட்டு பொட்டு வச்சு கும்பாட்டி சிவசிவா சிவசிவா சிவசாமி சுற்றி வந்தா ஏதாவது பேசுமா? அந்த ஓரமா படுத்திருக்கிற அந்த ஓரமா சொன்ன ஒரு பிடி சாதம், ஏதாவது ஒரு காஃபி டீ வாங்கிட்டு அதில் இருக்கிறான் ஜீவன் மகிழ்ந்து போவோம். அதை விட்டுட்டு இதெல்லாம் வெத்து ஏமாத்துவார். நாம கூட பக்தி பண்றோம்னு சொன்னா நம்மளுடைய திருப்திக்காக சாமியை வழிபடுறது, கோயிலுக்கு வர்றது, அபிஷேகம் பண்றது, மாலை அணிவது, இதெல்லாம் வந்து நம்முடைய பக்தியின் வெளிப்பாடு. ஆனா உண்மையான பக்தி இறைவனை அடைவதற்கு என்ன வழின்னா அன்பு அன்பு அன்பு. இறைவனுக்கு எல்லாம் இருக்குது. அவரு நம்மளாண்ட நம்ம வைக்கிற கொஞ்சம் சக்கரை பொங்கல் கொஞ்சம் சுண்டல் நைவேத்தியத்துக்காக அவர் இருக்கிறாரு. நாம எப்பவும் இறைவனை கேட்டுதான் பழக்கம். ஆனா இறைவன் நமக்கு கொடுத்துதான் பழக்கம். நீ கேட்டாலும் கேட்கலன்னாலும் எப்போ என்ன எவ்வளவு கொடுக்கணும்ன்றது அவன் அறிவான். வேண்டத்தக்கது அறிவழி, வேண்டத்தக்கது தருவழி, வேண்டி யார் யார் வேணா அதுவும் உதவ அருள். எல்லாமே அவருக்கு தெரியும். படைச்சவங்க அவருக்கு எல்லாம் ஒரு குழந்தைங்க, இது எப்படி இருக்குது ஏதா இருக்கு, அப்ப ஏன் எனக்கு மட்டும் துன்பத்தை கொடுக்குறான் அப்படின்னு நாம யோசிக்கணும். அப்ப நம்ம நிறைய வினைகளை செய்திருக்கிறோம். குழந்தை சொன்ன மாதிரி சைவ சித்தாந்தத்துல சஞ்சுகம்னு இருக்குது. அது வினை குவியல்களுடைய இடம். நல்லது கெட்டது அதை நிறைய குவிஞ்சிருக்கும். நீ நல்லது செஞ்சிருந்தா நல்ல விஷயங்கள் உன் வீட்டுல நடக்கும், சந்தோஷமா இருப்பேன், எல்லாம் செய்தியெல்லாம் நல்லதாவே இருக்கும். நீ கெட்ட விஷயங்கள் செய்திருந்தா அதை நீ உணரும் வகையில கொஞ்சம் கொஞ்சமாக இறைவன் அதை உனக்கு வினையாக ஊட்டி அருள்வார், துன்பமாக ஊட்டுவார். அதை விட்டுட்டு அவருக்கு கண்ணே இல்லை,
நான் தான் இப்படி படுறேன், அந்த கடவுளுக்கு கண்டு நீ செய்த வினை உன்னை ஆட்டி படையும். அந்த வினையை நீ உணர்ந்து அது மேலே திரும்பி நீ நல்ல வினையை செய்ய ஆரம்பிச்சேன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உன்னுடைய வீட்டில் சுபிட்சம் தங்கும், செழிப்பு தங்கும், செல்வம் தங்கும், எல்லாமே நல்லதாக நடக்கும். அப்போ நாம் என்ன செய்யணும்? இந்த உள்ளத்தை தூய்மைப்படுத்தினா நாம ஜபம் பண்ணணும். பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. சிவ 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 சிவான்னு சொல்லுங்க. இல்லை நாங்கள் பெருமாள் வணங்குறவங்க ராமராமா சொல்லுங்க. நாங்கள் சக்தி வழிபாடு ஓம் சக்தி சொல்லுங்க. முருகனை வழிபாடு முருகா முருகா. நீங்கள் எத்தனை விதமாக இறைவனை வழிபட்டாலும் எந்த பேர் சொன்னாலும் இறைவன் ஒருவனே. மிகப்பெரிய பிரபஞ்ச சக்தியாக இறைவன் ஒருவன் தான். அவனை எந்த பேர் கூட்டாலும் அவர் வந்து நிற்பார். நான் இப்படி அப்படின்னு சொல்ல வேண்டியதில்லை. சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறோம், புளி சாதம், தயிர் சாதம், சக்கரை பொங்கல், எள்ளு எல்லாம் பலவித பேர் தான். அது வேறு. ஆனால் மூலப்பொருள் அரிசி. அந்த மாதிரி இறைவனை நாம் எந்த வகையான கூப்பிட்டாலும் அவர் நம் உள்ளே வரும் அளவுக்கு ஒன்றி அவரை அழைக்க வேண்டும், அன்பு செலுத்த வேண்டும், பக்தி செய்ய வேண்டும். அப்பொழுது உங்களுடைய வினைகள் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கி நீங்களும் வினையற்றவராக, தூய்மையானவராக, இறைவனுக்கு அணுக்கமானவராக. இறைவனுக்கு அணுக்கமாக எப்படி போனோம்னா இறை குணங்கள் உங்களுக்கு வரணும், கொஞ்சம் கொஞ்சமாக வரணும். அது எப்படி இறை குணத்தை நம்ம மனுஷன் வாங்கிவிட முடியும்? தகுதிப்படுத்திக்கணும், நம்மளை நாமே தகுதிப்படுத்தணும். ஒரு குழந்தை ஒரு வகுப்புலேருந்து இன்னொரு வகுப்பு போனோம்னா ஒரு வருஷம் அது படிக்கணும். அதுக்கு ஒரு டெஸ்ட் பேப்பர் எழுதணும். அதில் பாஸ் ஆனால் தான் 2ஆம் வகுப்பு போக முடியும். ஒரு வகுப்புக்கே அவ்வளோன்னா இறைவனையே அடையணும்னா புனிதமான, தூய்மையான, கருணையே வடிவான, உன்னுடைய பிறப்பையே அறுக்கக்கூடிய இறைவனை நாம் அணுகணும். அவருக்கு பக்கமாக இருக்கணும். அவர் மனசில் நம்மளை பற்றி வரணும்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தகுதிப்படுத்தணும். உள்ளத்தை தூய்மைப்படுத்த வேண்டும். வெள்ளத்தானைய மலர் நீட்ட மாந்தட்டம் உள்ளத்தானைய உயர்வு. உள்ளத்தால் உயர்ந்தா அவன் தான் மனுஷன். உள்ளத்தை எப்படி ஊற்றணும்? இப்படி தான் உயர்த்தலாம். நாம ஜபம் பண்ணி 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 சொல்ல சொல்ல உங்களுக்கு இந்த சிவிலேருந்து சூளையிலேருந்து பானை எடுத்தாந்து வச்சு தண்ணி ஊற்றணுமா, நான் மேலே செத்த கூளம் எரிஞ்ச சாம்பல் அப்படியே நிற்கும். ஊற்றிக்கிட்டே இருங்க தண்ணியை. ஒரு கட்டத்தில் அந்த சுத்தமாக எல்லாம் போயிட்டு தூசெல்லாம் போயிட்டு தெளிவான தண்ணீர் கிடைக்கும். அதுபோல் இது உள்ளே இருக்கின்ற ஆணவம், கண்மம், மாயை, பொறாமை, அஞ்சா அழுக்காறு எல்லாம் அப்பா சொன்னார் பாருங்க. அதெல்லாம் இந்த ஞான நீரை ஊற்ற 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 எல்லாம் வெளியே போயிடும், தூய்மையாக ஆகிடும். இறைவன் அப்பவே வந்துடுவார். நீங்கள் அதுக்கப்புறம் கோயிலுக்கு போகணும், ஜபிக்கணும், அது பண்ணணும், இது ஒன்றுமே தேவை கிடையாது. நின்ன இடம் தான் கோயில். அங்கேயே உங்களுக்கு சிவன் காட்சி கொடுப்பார். அந்த அளவுக்கு மனசை தூய்மைப்படுத்த வேண்டும். எப்படி நாம் சந்தோஷமாக இருக்கலாம்னு சொன்னால் எளிய வழி. நமச்சிவாய நமச்சிவாயன்னு சொல்லுங்க. நான் இனிக்கும், வாழ்க்கை மணக்கும். நன்றி, வணக்கம். சிவனே போற்றி.